வெல்கம் டு ஃபிட் மோமி டாக்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ், வெயிட் கெயின், வெயிட் மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஏஜிங், ஸ்கின் ஹெல்த், கிட்ஸ் நியூட்ரிஷன், ஹேர், இது ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா இருக்கும். டெய்லி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற வீடியோவை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொறுமை இல்லாமல் இருக்கும். ஸோ லேக் ஆஃப் பேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய வீடியோஸில் ஷார்ட்ஸில் 10 செகண்ட் 20 செகண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை பார்த்துட்டு நம்மளும் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர, நம்ம எவ்வளோ நாள் இந்த ப்ராசஸை எடுத்துக்கிச்சு, எவ்வளோ நாள் நம்ம வெயிட் கெயினில் ஆகியிருக்கோம், ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months நம்ம வெயிட் கெயின் ஆகியிருக்கோன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த டைம் கொடுத்தே ஆகணுங்க. ஸோ நம்மளுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பொறுமையோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்பிங் மீல்ஸ். நம்ம சாப்பிட்ற டைமிங்கை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். சாப்பிடாம இருந்தால் நம்மளுக்கு வெயிட் குறையும் நம்மளோட கற்பனை. பட் நம்ம கரெக்டாக சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளோட வெயிட்டு லாஸ் ஆகுங்க. ஸோ சாப்பிட்ற டைமிங்கை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்ட் அண்ட் டயட் ஃபுட், அதாவது நிறைய பேக்கெட் பண்ணியிருக்க ஃபுட்ஸை எடுத்துக்காதீங்க. இப்போ வெயிட் லாஸ் சொல்லிட்டு நிறைய ஃபுட்ஸ், கலோரிஸாக இருக்கட்டும், நம்ம கெலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற நிறைய வகையான உணவுகளை நம்ம மார்னிங் டயட்லேயோ ஆஃப்டர்நூன் நைட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்க. பட் அதுலேயுமே சுகர் ப்ராசஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இயற்கையான உணவுகளுக்கு போங்க. பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரி உணவு வகைக்கு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டயட்டிங் இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம் டயட்டிங் அப்படின்னா ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப லோ கேலரி. நம்மளோட பாடி இவ்வளோ இருக்குது, இதுக்கு மெட்டபாலிசம் இவ்வளோ ஒர்க் பண்ணுது அப்படின்னா நம்ம இவ்வளோ கேலரி எடுக்கணுன்ட்டு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப லோ கேலரிக்கு போய் ஃபுட் எடுக்கிறது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசத்தை ரொம்ப மந்தமாக்கி விட்டுரும். நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாக டயட் மட்டும் இருந்துட்டு எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்கங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 80% டயட் 20% எக்ஸசைஸ் அப்படின்றது நார்மல் ஒரு காமனான விஷயம். ஸோ நம்ம டயட் இருக்கும்போது கன்ஃபார்ம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வாக்கிங் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக எடுத்துக்கிறது. ஸோ நம்ம பாடிக்கு இவ்வளோ போதுமான நீர்னு ஒரு அளவு இருக்கும். ஸோ அந்த நீர் குறையும் போது அங்கேயும் என்ன ஆகும்னா மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, வெயிட் மெயின்டைன் பண்ணாலும் சரி, நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 20 kgக்கு 1 liter வாட்டர்ன்றது நார்மல். ஸோ இந்த வாட்டரை கரெக்டாக எடுத்துட்டுருங்க. ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாமல் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறது நெக்ஸ்ட்டு. நிறைய மெத்தட் என்றைக்குமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 month ஒரு 2 months ஆகுது நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1 month 2 month அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, ரொம்ப எமோஷ்னல் ஆகிக்கிறது, அதாவது நம்மளோட ஃபேமிலி ஆர் நம்மளோட சுற்றி இருக்கிற அதனால ஸ்ட்ரெஸ் எமோஷ்னல் ஆகுறதுல இவ்வளோ தூரம் நம்ம சாப்பிடாமல் நம்மளை டம்ப் பண்ணி வச்சு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு போயிட்டு நிறைய சாப்பிட்றது. அந்த மாதிரி இல்லாமல் டே டு டே லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு கோச்சை அலாட் பண்ணிக்கிட்டு, நிறைய பேர் கோச்சஸ் இருக்காங்க, நியர்பையில் இருப்பாங்க, நிறைய ஜிம் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, நிறைய டயட்டிஷியன்ஸ் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட்டிஷியன் வாங்கிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்ட்டு நம்மளா ஒன்று முடிவு பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது. அதுதான் ஒரு நாள் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷனல் பர்ஸ்ட் அவுட் ஆகி நிறைய நம்ம போய் சாப்பிடுவோம், அந்த ப்ராசஸே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின் ஆர் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்றதை கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும். நம்ம நேற்று என்ன சாப்பிட்டோம், முந்தா நேற்று என்ன சாப்பிட்டோம், எவ்வளோ கலோரியில் எடுக்கிறோம், கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறோமா, கரெக்ட் டைமுக்கு தூங்குறோமா, கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கிறோமா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.